ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆர்சிபிக்கு நடந்த மேட்ச்ல வந்து ஆர்சிபி வழக்கம் போல தோத்துருச்சுங்க. ஆனா இந்த டைம் ஆர்சிபி பவுலர்ஸ் மட்டும் வந்து ரன் அள்ளி கொடுக்கல. மும்பை இந்தியன்ஸுக்கு சாரி அதை வேற விதமா சொன்னோம்னா அம்பையர் இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் அம்பையரே முன் வந்து எப்படியாவது மும்பை இந்தியன்ஸை வின் பண்ண வைக்கணும்ட்டு வின் பண்ண வச்சுட்டாங்க. இதை பார்த்து என்ன பண்ண முடியும்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோசியல் மீடியால சில ட்ரோல்ஸ் தான் போட முடியும். அப்படிப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் அம்பையருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அது சம்பந்தமான ட்ரோல்ஸும், அதுக்கப்புறம் வழக்கம் போல ஆர்சிபி தோத்து போனதுக்கான ட்ரோல்ஸும் அதைத்தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டு போகலாம். பாவுண்டா இந்த ஆர்சிபி டீம்ல உள்ளவங்களும் ஆர்சிபி ஃபேன்ஸும் எங்க போனாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. சரி, வீடியோக்குள்ள வரலாம் நண்பர்களே. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பி போடா. பாவுங்க ஆர்சிபி, நம்மளும் மோட்டிவேஷன் பண்ணு தான் நினைக்கிறோம். பட் என்ன பண்றது, ஒன்னு பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பவுலர் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாங்க, பவுலர் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணா பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாங்க. இப்ப எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அம்பையர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி, பாட்டி மோசம் போயிட்ட பாட்டி. சவுண்ட் போடுது ஒண்ணு சார். என்ன சார்? அதாங்க காசை வாங்கிட்டாங்க. எதை மீன் பண்றாங்க? அம்பையர்ஸ் தான் மீன் பண்றாங்க. அதாவது ஒரு ரிவ்யூவோ இல்ல ஒரு ஃபோரோ ஏதோ தெரியாம போனா அதை மன்னிச்சு விட்டுலாம். ஆனா கிட்டத்தட்ட 4-5 டைம் வந்து அம்பையர் அப்படியே மும்பை இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அம்பையர் காசு வாங்கிட்டாங்கிறது உறுதியாயிருச்சுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையில அப்படிதாங்க திட்ட தோணுது. உண்மையிலேங்க இதுக்கு எதுக்கு நீ அம்பையர்னு வரணும்? பேசாம மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியை போட்டுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இருந்திருக்க வேண்டியது என்ன? வெக்கம் கட்ட வேலைகளா? சொன்னேன்ல, இப்படிதாங்க நடக்குது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ண வைக்கிறாங்களா? வெக்கம் கட்ட வேலைகளா? இதுக்கு நீ ஆர்சிபிக்கு 2 பாயிண்ட் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஐபிஎல் மேனேஜ்மெண்ட். ஈத்திர வயல்களா? பாவண்ட ஆர்சிபி எவ்வளவுதாண்டா அடி வாங்குவானுங்க பாருங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் டேரை முறைச்சுக்கலாம், ஆனா அம்பையரை முறைச்சுக்க முடியுமா? அப்படித்தான் இன்னைக்கு இருந்தது மேட்ச். இது செம காமெடி. உருவிட்டாங்களா? பாவண்ட ஆர்சிபி வர்ற போற டீம் எல்லாம் 2 பாயிண்ட்ஸ் வந்து உருவிட்டு போறாங்க. வாரி வள்ளல் ஆர்சிபி. வேற ஒண்ணு இல்லைங்க, ஆர்சிபி 196 அடிச்சுட்டாங்களே, செம ஸ்கோரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரோல் போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப செம ஸ்கோர் அப்படின்ட்டு 196 உயரத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். கடைசி மும்பை இந்தியன்ஸ் 15-16 ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி திரும்பி பார்க்கும்போது இவ்வளவுதானாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரோல் போட்டிருக்காங்க. பொப்பப்பா எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. இது தெரிஞ்ச ட்ரோல். அந்த எம்ஐ டீம்ல 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. அவங்கள அடிக்கலாம் இல்ல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. ஆமாங்க, அடிக்கும் போது எவனா சொல்லிருப்பா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவர் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. அதனாலதான் அடி அடின்னு அடிச்சு கடைசி பிள்ளைக்கு தர்றாங்க. இது நெக்ஸ்ட் வேற டெல்லி கூட வேற, அட்லீஸ்ட் அது கூட ஜெயிச்சிருவாங்களா பாப்போம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஆமாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாமா? உண்மையிலதாங்க, அதுவும் கரெக்ட் தான். உண்மையிலதாங்க. விராட் கோலி 3 ரனுக்கு அவுட் ஆனவனே மனசு விட்டாச்சு, அவ்வளவுதான் போச்சு. அவர் அடிச்சாலே ஜெயிக்க மாட்டாங்க. இப்ப அவரும் அடிக்கலையா அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. விராட் கோலி அந்த டீம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மற்றவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அடிச்சு திம்சம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, மற்றவங்களும் அடிச்சாங்களா? என்ன பண்றது, எல்லாம் நம்ம கற்பனை தான். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சு. நீ விளையாண்டு போட்டு விதி விளையாண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. மேக்ஸ்வெலோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. என்ன பண்றது, ஒவ்வொரு கிட்டத்தட்ட 6 மேட்ச்ல 3 மேட்ச் என்னமோ டக் அவுட் ஆயிருக்காரு. ஆஸ்திரேலியால ஒரு மாதிரி விளாடுறாருங்க. நம்ம இந்தியாவில வந்துட்டா மட்டும்தான் வந்து அவருக்கு விளாடவே தோண முடியுதுன்னு நினைக்கிறேன். அதை மீன் பண்றதுக்கு மேக்ஸ்வெலுக்கு 100 ட்ரோலும் போட்டிருக்காங்க. பாப்பாத இப்படின்னு. உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக. நான்
ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஐயா. ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்க ஐயா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? நாட்டுக்கு செய்யறது அதான்யா ரொம்ப நீ நல்லது. நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி உன்னை போச்சு. நம்பி நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? பாவங்க ஆர்சிபி. நாங்க வேணா ஒரு 4-5 பேர் வந்து இந்த டீமை விட்டு போயிடறோன்ட்டு ஒரு 4-5 பவுலரை வந்து தூக்கி வெளியே போட்டாங்கன்னா அந்த டீம் உருப்புன்னு தான் நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் பவுலர் யாராவது உருப்படியா அந்த டீமுக்குள்ள போட்டாங்கன்னா கொஞ்சம் விக்கெட் எடுத்து நல்லா இது பண்ணலாம். அநியாயத்துக்கு அடிக்க விட்டு இன்னைக்கெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் அநியாயத்துக்கு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அதுக்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் மனம் தளராதீங்க. கண்டிப்பா இந்த ஐபிஎல்ல கப்பு கிடைக்காது, அடுத்த ஐபிஎல்ல ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வேற விதமா ஏதாவது ட்ரோல் இதை விட இன்ட்ரெஸ்டா ஏதாவது இருந்தது சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்கள்.